பாருங்கள் எக்ஸாம்பிள் 18 பாருங்கள். A uniform cylinder of height is placed with its plane circular base of radius r on a rough inclined plane and the inclination of the plane to the horizon is gradually increased. என்ன சொல்கிறாங்க, ஒரு யூனிஃபார்ம் சிலிண்டர் இருக்குது, அது என்னவா இருக்குது, அதோட சர்க்குலர் பேஸ் ஆஃப் ரேடியஸ் ஆர் எதில் இருக்குது, இன்க்ளைன்டு பிளேன் மேலே இருக்குது. ஓகே, இப்போ அண்டு த இன்க்ளினேஷன் ஆஃப் த பிளேன் டு த ஹரிஜான் இஸ் கிராஜுவலி இன்க்ரீஸ்டுன்றாங்க. டயக்ராம் பாருங்கள், இதுதான் யூனிஃபார்ம் சிலிண்டர். அதோட பேஸ் எங்கே இருக்குது, ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் வச்சுருக்காங்களா பாருங்கள். இது சிலிண்டர், இந்த சிலிண்டர் வந்து என்ன இருக்குது, ஒரு இன்க்ளைன்ட் பிளேனில் இருக்குது. அதோட பேஸ், அதோட ரேடியஸ் என்னன்னு சொல்கிறாங்க, ரேடியன்ஸ் மீன் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இதுவரை டிஸ்டன்ஸ், அதான் ஸ்மால் ஆர்ன்றாங்க. அப்போ மொத்தமாக டயமீட்டர் சேர்த்தா 2r வரும். அந்த 2r தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் டயக்ராம்லேயே இருக்குங்களா. ஓகே, இப்போ இது எதில் இருக்குது, இன்க்ளைன்ட் பிளேனில் தான் இந்த சிலிண்டர் இருக்குது. இந்த இன்க்ளைண்டோட ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது கிராஜுவலி இன்க்ரீஸ்டு மீன்ஸ் அந்த ஆங்கிள் என்னவாக இருக்கலாம், இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அது மேபி இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போ ஆங்கிள் ஆல்ஃபா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே ரைட். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இன்க்ளினேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்னவாகும், இந்த சிலிண்டர் வந்து ஸ்லிப் ஆக சான்சஸ் இருக்குது. அதை பற்றின கண்டிஷன்ஸ் வந்து கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தட் த சிலிண்டர் வில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லைடு பிஃபோர் இட் topples over if mu the coefficient of friction is less than 2r by h. என்ன சொல்கிறாங்கன்னா, mu வந்து less than 2r by h இருந்ததுன்னா, அப்படி இருக்கும்போது அந்த சிலிண்டர் வந்து டாப்பிள்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுமா, ஸ்லைடு பிஃபோர் இட் டாப்பிள்ஸ், அது கீழே கவிழ்றதுக்கு முன்னாடி அது உருள ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் கண்டிஷன். இதே ஃபஸ்ட்டு கண்டிஷன் எப்போ, மியூ வந்து லெஸ் தென் 2r by h இருக்கும்போது. ஓகே, அதாவது அந்த சிலிண்டர் வந்து கவிழ்றதுக்கு முன்னாடி உருள ஆரம்பிக்கும் எப்போ, மியூ லெஸ் தென் 2r by h இருக்கும்போது. ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, செகண்ட் கண்டிஷன் என்ன ப்ரூவ் பண்ணணும், டாப்பிள், அந்த சிலிண்டர் வந்து கவிழ ஆரம்பிச்சிடும் எப்போனா, மியூ வந்து கிரேட்டர் தென் 2r by h. மியூ வந்து 2r by h விட அதிகமாக இருந்ததுன்னா அந்த சிலிண்டர் வந்து உருள ஆரம்பிக்காது, அப்படியே கவர் ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க. ஓகே, சப்போஸ் மீஸ் ஈக்குவல் டு 2r by h இருந்தால் அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. இப்போ 3 கண்டிஷன்ஸையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். என்னென்ன கண்டிஷன்ஸு, மீ வந்து லெஸ் தென் 2r by h இருக்கும்போது அது ஸ்லைடாகுது, உருளப்போகுது, ஸ்லைடு பிஃபோர் இட் டாப்பிள்ஸ். செகண்ட் வந்து டாப்பிள்ஸ் வென்எவர் மீ கிரேட்டர் தென் 2r by h. அதே மாதிரி மியூ ஈக்குவல் டு 2r by h இருக்கும்போது அது என்னவாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். இது கொஸ்டின்ஸ். ஓகே ரைட். இப்போ சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் 2 மெத்தட் இருக்கும். இதில் நம்ம செகண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள். லெட் ஆல்ஃபா பி தி இன்க்ளினேஷன் ஆஃப் த பிளேன் டு ஹரிஜான். ஆல்ஃபான்றது என்னவாக இருக்குது பாருங்கள். ஆல்ஃபான்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ளினேஷன் ஆஃப் தி பிளேன். இந்த இருக்குல்ல, இந்த பிளேனோட இன்க்ளினேஷன் தான் இந்த ஆல்ஃபா. ஓகே, the alpha inclination of the plane to horizon when the cylinder is on the point of tumbling over. In this case the reaction capital R will act at the extreme point A along AD. ஆக்சுவலாக இந்த ஏடின்ற பாயிண்ட் இருக்கு பாருங்கள், அந்த பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ், அந்த ஏடின்ற அந்த லைன் வழியாக தான் அதோட ரியாக்ஷன், அந்த சிலிண்டரோட ஸ்லைட் ஆகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குது. கேபிட்டல் ஆர்ன்றது இருக்கான்னு பாருங்கள், டயக்ராமில் இருக்குங்களா. ஓகே, கேபிட்டல் ஆர்ன்ற பாயிண்டில் இருந்து அதோட நார்மல் ரியாக்ஷன் கேபிட்டல் ஆர்னு நம்ம படிச்சிருப்போம், அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். த அதர் ஃபோர்ஸஸ் ஆர் ஃப்ரிக்ஷன். கேபிட்டல் எஃப், கேபிட்டல் எஃப்ன்ற ஃபோர்ஸ் எந்த சைடில் இருக்குது, இந்த ஏபி சைடில் மூவ் ஆகும். த அதர் ஃபோர்ஸ் கேபிட்டல் எஃப் அலாங் ஏபி and the weight capital W acting vertically downwards. அந்த வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, கேபிட்டல் W, அது என்ன இருக்குன்னா
இந்த சிலிண்டரோட சென்டர்லேருந்து அது வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ்ன்றப்போ ஏவை டச் ஆகி டவுன்வர்ட்ஸ் தான் பிளேனாக இருக்கும். ஓகேங்களா, ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் த்ரூ கேபிட்டல் ஜின்ற பாயிண்ட் தான் அது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அந்த சிலிண்டரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கேபிட்டல் ஜி. ஓகே, பாருங்கள். அஸ் எஃப் அண்ட் டி கேபிட்டல் ஆர் பாஸ் த்ரூ கேபிட்டல் ஏ, எஃப் ஆகட்டும் ஆர் ஆகட்டும் ஃப்ரிக்ஷன் ஆகட்டும் நார்மல் ரியாக்ஷன் ஆகட்டும் ரெண்டுமே எது வழியாக பாஸ் ஆகுது, ஏன்ற பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகுது. ஜி மஸ்ட் பி வெர்டிகலி அபவ் கேபிட்டல் ஏ. ஓகேங்களா, அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டிப்பாக என்ன இருக்கும்னா இந்த ஏவை டச் ஆகி அதோட வெயிட்டு டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகும் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் ஏக்கு மேலே தான் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் டயக்ராம்லேயே இருக்கும். டயக்ராமோட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ டயக்ராம் வச்சு என்ன கொடுத்துருக்காங்க, சிலிண்டர் இருக்குது. சிலிண்டரோட ரேடியஸ் ஆறுன்றப்போ டயமீட்டர் என்ன இருக்கும் 2r. சிலிண்டரோட ஹைட்டை வந்து ஹச்னு மெஷர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிலிண்டரோட அந்த ஸ்லைட் ஆகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய நார்மல் ரியாக்ஷன் கேபிட்டல் ஆர், அப்புறம் ஃப்ரிக்ஷன் கேபிட்டல் எஃப். ஓகேங்களா, இப்போ சிலிண்டரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கேபிட்டல் ஜி, அது வெர்டிகலி டவுன்வர்ட்ஸாக அதோட வெயிட்டை கொடுக்கும். அது கேபிட்டல் ஏன்ற பாயிண்ட்டை டச் ஆகி போகும். என்ன காரணம்னா நார்மல் ரியாக்ஷனும் அந்த ஃப்ரிக்ஷனும் ஏவை டச் ஆகி போகிறதுனால கண்டிப்பாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி த்ரூ தட் ஏ வழியாக தான் இந்த இடத்துல பாஸ் ஆகும். ஓகே, இப்போ ஆங்கிள் டிஏசி இதோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. என்ன காரணம்னா இந்த இன்க்ளைன்டு பிளேனில் ஹரிஜான்டல் டு மேக ஆங்கிள் என்னது ஆல்ஃபா. அப்போ ட்ரையாங்கிள் லா படி என்னவாக இருக்கும், இந்த ஆங்கிள் ஆல்ஃபானா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் ஆல்ஃபா. அதனால தான் ட்ரையாங்கிள் டிஏசி வந்து ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிடியில் டான் ஆல்ஃபா என்னவாக இருக்கும், டான் ஆல்ஃபா சைடு என்னவாக இருக்கும் போது அந்த டயக்ராம் பாருங்கள். எந்த ட்ரையாங்கிளில் ஏசிடி. ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிளில் இந்த போர்ஷன்ஸ் இந்த ட்ரையாங்கிளில் டான் ஆல்ஃபா பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் சிடி பை ஏடின்னு வரும். சிடியோட டிஸ்டன்ஸ் என்னது 2rனு நமக்கு தெரியும். ஏடின்றது சிலிண்டரோட ஹைட்டு, அப்போ 2r பை ஹச்னு வரும். கிளியர்லி ஏசி இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ரியாக்ஷன். ஆப்வியஸாக என்ன இருக்கும் நார்மல் ரியாக்ஷனு ஃப்ரிக்ஷனு. அப்போ ஏவை டச் ஆகி போகிற அந்த பாயிண்ட் என்ன இருக்கும் போது அதுதான் ரிசல்டன்ட்டு. எஃப்பும் ஆரோட ரிசல்டன்ட்டு தான் அந்த லைன், அந்த ஏசின்ற லைன். ஓகேங்களா, அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்கும் ஆல்ஃபா லெஸ் தென் லாம்டான்னு நம்ம ஆப்வியஸாக படிச்சிருக்கோம். ஆல்ஃபான்றது இன்க்ளேஷன், லாம்டான்றது என்னது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, லாம்டான்றது போட்டிருக்காங்க பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நம்ம படிச்சிருப்போம். எப்போ வந்து அந்த ரிசல்டன்ட் வந்து அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக பாஸ் ஆகி டவுன்வர்ட்ஸ் வெர்டிக்கல் வெயிட்ஸ் கொடுக்குதோ அப்போயே என்ன ஆகிடும் அந்த இன்க்ளேஷன் ஆல்ஃபான்ற ஆங்கிள் ஆகட்டும் அந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆகட்டும் கண்டிப்பாக என்ன இருக்கும் ஆல்ஃபா லெஸ் தென் லாம்டாவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். ஆல்ஃபா லெஸ் தென் லாம்டான்றப்ப டான் ஆல்ஃபா லெஸ் தென் டான் லாம்டா. ஓகேங்களா, இப்போ டான் ஆல்ஃபான்றது என்னென்னு தெரியும் நமக்கு, இப்போ தான் பார்த்தோம் 2r பை ஹைச்சு. டான் லாம்டா ஆப்வியஸாக நமக்கு தெரியும் மியூ. மியூன்றது என்னது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அப்போ 2r லெஸ் தென் மியூன்னு கிடச்சிருச்சு. இப்போ மியூ கிரேட்டர் தென் 2r பை ஹைச்சு. எப்போ சிலிண்டர் வில் பி டாப்பிள். ஓகேங்களா, என்ன ஆகிடும்னா அந்த ஆல்ஃபா விட லாம்டா பெருசாக இருக்கும்போது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக என்ன வரும் சிலிண்டர் வந்து கவலை ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஆல்ஃபா லெஸ் தென் லாம்டாவாக இருக்கும்போது மியூ கிரேட்டர் தென் 2r பை ஹைச்சுன்னு கிடச்சிருக்கு. அப்போ சிலிண்டர் வில் பி டாப்புல்லாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா, அப்புறம் இதே இது சப்போஸ் மியூ லெஸ் தென் அதாவது லாம்டா லெஸ் தென் ஆல்ஃபாவாக வருதுன்னு வச்சுங்களேன், அந்த கேஸில் என்ன இருக்கும்னா மியூ லெஸ் தென் 2r பை ஹெச்னு கிடைக்கும். அப்போ என்ன ஆயிரும் கண்டிப்பாக சிலிண்டர் வந்து அந்த இடத்துல டாப்பில் ஆகாது, கண்டிப்பாக ஸ்லைட் ஆரம்பிச்சிடும், உருள ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, சரி சப்போஸ் மியூஸ் ஈக்குவல் டு 2r பை ஹெச்சாக இருக்கும். அப்போ என்னாகும் கண்டிப்பாக ரெண்டுமே நடக்கும், கவலவும் ஆரம்பிக்கும் அட் த சேம் டைம் உருளவும் ஆரம்பிக்கும். சிலிண்டர் வில் சைடு அண்ட் டாப்பில் ஓவர் அட் தட் சேம். ஓகேங்களா, ப்ராப்ளம் எக்ஸாம் 18 முடிஞ்சிச்சு. இப்போ எக்ஸாம் 19 பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல எக்ஸாம் 19 போட்டிருக்கோம், உங்கள் புக்கில் மிஸ்டேக்காக 29 போட்டிருக்காங்க, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாம் 19th ப்ராப்ளம். ஓகே, கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எ ஸ்கொயர் யூனிஃபார்ம் மெட்டாலிக் பிளேட் இதாக இருக்குது பாருங்கள், இதுதான் ஸ்கொயர் யூனிஃபார்ம் மெட்டாலிக் பிளேட்டுன்றது. ஓகே, அந்த பிளேட்டு தான் என்னென்னு மெஷர் பண்ணியிருக்காங்க ABCD. ஓகேங்களா, வித் இட்ஸ் சைடு BC
ஆன் எ பெர்ஃபெக்ட்லி ரஃப் இன்க்ளைன்டு பிளேனில் தான் அந்த மெட்டாலிக் பிளேட்டை வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. இன்க்ளைன் டு த ஹரிஜான் அட் அன் ஆங்கிள் ஆல்ஃபா. ஓகே, அந்த பிளேட் இருக்குது பாருங்கள், அது இன்க்ளினேஷனில் வச்சுருக்காங்க. அது ஹரிஜானலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எ ஸ்ட்ரிங் ஏபி அட்டாச்சு டு கேபிட்டல் ஏ. இந்த ஏபின்னு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏன்ற பாயிண்டில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த லைன் பாருங்கள், ஹரிஜான்டலாக இருக்குங்களா, டயக்ராம் படி பார்க்க ஒரு வேறு ஷேப் தெரியும். அந்த கிராஃப் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், இது என்ன இருக்குது, ஹரிஜான்டல் ஷேப்பில் வேறு இருக்குது. ஓகே, ரைட். A string AB attached to capital A, the height point of the plate and passing over a smooth pulley at P. அந்த ஸ்ட்ரிங் இருக்குங்களே, அது என்னதுன்னா அந்த பிளேட்டோட ஹையஸ்ட் பாயிண்ட்லேயும் இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது, அது வழியாக அந்த ஸ்ட்ரிங் பாஸ் ஆகுது அப்படின்றாங்க. அது வழியாக அந்த ஸ்ட்ரிங் பாஸ் ஆகுது. ஓகே, ஹையஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் தட் பிளேட்லேயும் இங்கே ஒரு புள்ளி இருக்குது, அது வழியாகவும் இந்த ஸ்ட்ரிங் பாஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஓகே, the vertex of the plane supports a weight capital W and AB is horizontal. இந்த டபிள்யூன்றது வெர்டிக்கலாக இருக்குது, அட் த சேம் டைம் ஏபின்றது ஹரிஜான்டலாகவும் அந்த டயக்ராம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் கேபிட்டல் டபிள்யூ பி தி வெயிட் ஆஃப் த பிளேட். இந்த கேபிட்டல் டபிள்யூன்றது என்னது, இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட வெயிட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து டவுன்வர்ட்ஸில் இருக்குது. ஓகே, பிளேட்டோட வெயிட்டு தான் இந்த கேபிட்டல் டபிள்யூ. ஸோ தட் அஸ் ஸ்மால் டபிள்யூன்றது அந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷன்ஸ், அதை தான் ஸ்மால் டபிள்யூன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மால் டபிள்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது அப்படின்னா என்னாகும், கண்டிப்பாக இந்த பிளேட் வந்து உருள ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரிங் என்னாகும், லென்த்து இன்க்ரீஸ் ஆகும். இட் வில் பிகின் டு டேன், அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் வில் பிகின் டு டேன் வென், எந்த கண்டிஷனோடு அது டேன் ஆகும்னா ஸ்மால் டபிள்யூ கிரேட்டர் தென் கேபிட்டல் டபிள்யூ இன்ட்டு 1 + tan alpha / 2ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இந்த கண்டிஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த பிளேட் வந்து ஸ்லைட் ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அப்படின்றப்போ இந்த ஸ்மால் டபிள்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ ஸ்மால் டபிள்யூக்கும் கேபிட்டல் டபிள்யூக்கான ரிலேஷன்ஸ் என்ன மாறிடும்னா ஸ்மால் டபிள்யூ கிரேட்டர் தென் கேபிட்டல் டபிள்யூ இன்ட்டு 1 + tan alpha / 2ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு லைனை பார்க்கலாம். சின்ஸ் த ஸ்ட்ரிங் bears a weight small w, ஆல்ரெடி சொன்னது தான், ஸ்ட்ரிங்கோட வெயிட் என்னது ஸ்மால் w, அண்ட் ஒன் சைடு ஆஃப் தி புள்ளி, அந்த இதுதான் புள்ளின்றது. ஓகே, இதுதான் புள்ளின்றது, அதில் ஒன் சைடில் அந்த ஸ்ட்ரிங்கோட வெயிட்டை வந்து டபிள்யூன்னு சொல்லி மெஷர் பண்ணுறாங்க. அது என்னவா இருக்குது, டென்ஷன் அலாங் ஏபி, அதுதான் ஸ்மால் டபிள்யூ. ஓகே, சரி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, லெட் ஸ்மால் ஏ பி தி சைட் ஆஃப் த ஸ்கொயர். ஸ்மால் ஏன்றது என்னது, சைட் ஆஃப் த ஸ்கொயர்னு சொல்லியாச்சு. அப்போ ஆப்வியஸாக ஜிபி என்னவாக இருக்கும், ஃபார்முலா படி என்னவோ மறுபடியும் A/√2ன்னு வரும். அதுக்கு என்ன காரணம்னா பிடி, இந்த பிடி இருக்குல்ல, அதோட லென்த் என்ன இருக்கும்னா 2A/√2ன்னு வரும். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஸ்லைடு அது அந்த கண்டிஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்கும் நினைக்கிறேன். இங்கே சொல்லியிருப்பாங்க, இருக்கு பாருங்கள். ஜிபி இஸ் ஈக்குவல் டு PD/2, PD ஈக்குவல் டு அப்போ என்ன இருக்கும் 2 × A√2ன்னு வரும். ஓகே, சரி, ஓகே, அது நம்ம அந்த எக்ஸ்பிளேஷன் கான்செப்ட் வருமா அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள். லெட் ஸ்மால் ஏ பி தி சைடு ஆஃப் த அந்த ஸ்கொயர் பிளேட்டோட சைடு. ஓகே, அதில் கேபிட்டல் ஜின்றது என்னது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. த பிளேட் வில் டேர்ன் அபவுட் கேபிட்டல் பி. எப்போ இந்த பிளேட் வில் பி டேர்ன் அபவுட், இந்த பியை டிபெண்ட் பண்ணி ஸ்லைட் ஆக போகுதுன்றாங்கன்னா, இஃப் தி மொமெண்ட் ஆஃப் ஸ்மால் டபிள்யூ அபவுட் கேபிட்டல் பி இஸ் கிரேட்டர் தென் மொமெண்ட் ஆஃப் கேபிட்டல் டபிள்யூ அபவுட் கேபிட்டல் பியாக இருக்கும் போது, அதாவது இந்த ஸ்மால் டபிள்யூட மொமெண்ட் ஆஃப் ஸ்மால் டபிள்யூ அபவுட் கேபிட்டல் பியை டிபெண்ட் பண்ணி அது என்ன இருக்குன்னா, கேபிட்டல் டபிள்யூட மொமெண்ட் ஆஃப் கேபிட்டல் டபிள்யூ அபவுட் பியை டிபெண்ட் பண்ணி வரதோட என்னவாக இருக்கணும், பெருசாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது அதுக்கு காரணம் என்னது, இந்த ஸ்ட்ரிங் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ரோல் ஆகி விழுத தான் போகுது. அதனால தான் இந்த பிளேட் வில் பி டேர்ன் அபவுட் கேபிட்டல் பின்னு சொல்லியிருப்பாங்க. சரி பாருங்கள்,
மொமெண்ட் ஆஃப் ஸ்மால் w about கேபிட்டல் B ஈக்குவல் டு ஃபார்முலா படி மொமெண்ட் ஃபார்முலா படி என்னவாக இருக்கும், அதோட டேஞ்சன்ட் நார்மல்லாம் சொல்லணும். ஓகே, இப்போ ஸ்மால் w அந்த இதில் இருக்கக்கூடிய டேஞ்சன்ட்டு, அதில் வரக்கூடிய நார்மல் என்னது BL. அப்போ ஸ்மால் w இன்ட்டு BL ஈக்குவல் டு, இப்போ BL இருக்குது பார்த்தீங்களா, இந்த BL எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு அது BL எப்படி மாறிடும், AB காஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். விச் இஸ் ஈக்குவல் டு ஏபின்ற சைடு என்னது ஸ்மால் ஏ தானே. ஓகே, அப்போ ஏபிக்கு பதிலாக ஸ்மால் ஏ போடுங்க, காஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். அப்போ மொமெண்ட் ஆஃப் ஸ்மால் w about கேபிட்டல் B is equal to W இன்ட்டு ஸ்மால் w இன்ட்டு ஏ காஸ் ஆல்ஃபா. இப்போ அதே இது கேபிட்டல் டபிள்யூக்கு பார்ப்போமா. அப்போ மொமெண்ட் about கேபிட்டல் W about கேபிட்டல் B ஈக்குவல் டு, அப்போ கேபிட்டல் டபிள்யூன்றது என்னது நார்மல், அதில் வரக்கூடிய டேஞ்சன் என்னது கேபிட்டல் பிஎன். அப்போ கேபிட்டல் W இன்ட்டு பிஎன் ஈக்குவல் டு கேபிட்டல் W இன்ட்டு இந்த பிஎன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஎன் இந்த ட்ரையாங்கிள் வச்சு சொல்கிறதா இருந்தால் அது என்னன்னு சொல்லிக்கலாம், ஜிபி காஸ் ஆங்கிள் ஆஃப் ஜிபிஎன்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த ஜிபிஎன்ற ஆங்கிள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், மொத்தமாக இந்த ஏபிஜியோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஏபிஎன் மைனஸ் ஆக்சுவலாக ஏபிஎன் அதோட மொத்தமாக கம்பேர் பண்ணிங்கன்னா ஏபிஎன் மைனஸ் ஆங்கிள் ஏபிஜின்னு சொல்லிட்டிங்கனாலே போதும், அதுலேருந்து உங்களுக்கு ஆங்கிள் ஜிபிஎன் கிடச்சிரும். ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் ஏபிஎன் மைனஸ் ஏபிஜி இருக்குல்ல, இது எப்படி மெஷர் பண்ணிக்கலாம்னா 90 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் 45 டிகிரின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா இந்த எல்பிஎன் பாருங்கள், இந்த ஆங்கிள் எல்பிஎன் இருக்குல்ல, அது என்ன இருக்குது மொத்தமாக 90 டிகிரி இருக்கும். நமக்கு வேண்டியது ஜிபிஎன் மட்டும்தானே. அப்போ 90லேருந்து இந்த 40 மைனஸ் ஆல்ஃபா 45 ஆல்ஃபாவை செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிபிஎன் ஆங்கிள் கிடச்சிரும். அதை கூட நீங்கள் டேரெக்டாக சொல்லிக்கலாம். ஓகே, அது கீழே எழுதிடுவாங்க பாருங்கள், 90 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் 45 டிகிரி. அப்போ செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக என்ன கிடைக்கும், கேபிட்டல் W is equal to கேபிட்டல் W இன்ட்டு ஜிபி இன்ட்டு காஸ் 45 டிகிரி மைனஸ் ஆல்ஃபான்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், A மைனஸ் B ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக அந்த ஜிபி எப்படி மெஷர் பண்ணியிருப்பாங்கன்னா பிடி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ரூட்டுன்னு வரும். ஏன்னா இது டயகனல்ல, அப்போ ஃபார்முலா படி என்னவாக இருக்கும், பிடி ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்னு வரும். அப்போ ரெண்டு சேர்த்து என்னவாக இருக்கும் 2A ஸ்கொயர்னு வரும். நமக்கு வேண்டியது பிடி மட்டும்தானே. அப்போ பிடி என்னவாக இருக்கும், பிடி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ரூட்டுன்னு வரும். ஓகே, நமக்கு வேண்டியது ஜிபி, அதுலேயும் பாதி, அப்போ ஏ ரூட் 2 டிவைடட் பை ஸ்மால் 2ன்னு வந்துடும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பிடி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ரூட் 2, அப்போ ஜிபின்றது அதுலேயும் பாதின்றப்ப ஏ ரூட் 2 டிவைடட் பை 2ன்னு வந்துடும். ஓகே, அதனால தான் இங்கே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஜிபிக்கு வேலை ஏ ரூட் 2 டிவைடட் பை 2ன்னு போட்டிருப்பாங்க. ஓகே, காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா படி ஏக்கு பதில் எனக்கு 45, பிக்கு பதில் ஆல்ஃபா, அப்போ காஸ் 45 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் 45 சைன் ஆல்ஃபான்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு காஸ் 45 உங்களுக்கு தெரியும் 1 டிவைடட் பை ரூட் 2, அப்போ காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ரூட் 2 சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ரூட் 2, ரூட் காமன் எடுத்துகிற ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு WA டிவைடட் பை 2 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு கிடச்சிரும். அண்ட் சப்ஸ்டிட்யூட்டிங் இன் 1 the condition for tanning is, அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஸ்மால் டபிள்யூட மொமெண்ட் வந்து கிரேட்டர் தென் கேபிட்டல் டபிள்யூட மொமெண்ட்டும், கேபிட்டல் டபிள்யூட ஸ்மால் டபிள்யூட மொமெண்ட் வந்து என்ன இருக்கும், கேபிட்டல் டபிள்யூட மொமெண்ட்டோட பெருசாக இருக்கும்னு சொல்லியிருப்போம். அப்போ நீங்கள் ஸ்மால் டபிள்யூவில் என்ன சொல்லியிருப்பீங்க, மொமெண்ட் வந்து ஸ்மால் டபிள்யூ இன்ட்டு ஏ காஸ் ஆல்ஃபா விச் இஸ் கிரேட்டர் தென் என்ன மாறிடும், கேபிட்டல் டபிள்யூவில் WA டிவைடட் பை 2 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு வந்துடும். இப்போ என்ன செய்றீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய காஸ் ஆல்ஃபாவை காமனாக வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் டான் ஆல்ஃபான்னு வரும். காஸ் ஆல்ஃபாவும் இந்த காஸ் ஆல்ஃபாவும் கேன்சலும் ஆகிடும், ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஸ்மால் டபிள்யூ என்ன மாறிடும், கிரேட்டர் தென் கேபிட்டல் W டிவைடட் பை 2 இன்ட்டு 1 ப்ளஸ் டான் ஆல்ஃபான்னு வந்துடும். அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். கொஸ்டின்ஸில் பாருங்கள் இருக்குங்களா, அதான் ப்ரூவ் பண்ணணும், அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 20 பாருங்கள். Two equal uniform ladders are freely joined together at one end and stand symmetrically with their other ends on a rough horizontal plane. என்ன சொல்கிறாங்கன்னா,
2 லேடர் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வீட்டிலலாம் இந்த ஸ்டீல் லேடர்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. டேபிள் மாதிரி இருக்கும். மேலே மட்டும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த சைடு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இதுதான் யூனிஃபார்ம் லேடர்ன்றது. இந்த ஷேப் தான் யூனிஃபார்ம் லேடர். அதோட ஒரு எண்டு வந்து என்ன இருக்குது, அதோட ஒரு எண்டு வந்து சம் இன்ச்சில் அது கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, அனதர் அண்டு அந்த லேடரோட அனதர் எண்டு ரெண்டுமே என்ன இருக்குது, ஹரிஜாண்டலில் கீழே வந்து பிளேனில் வந்து டச் ஆகிருக்கு. ஓகே, அதை சொல்லியிருப்பாங்க. 2 ஈக்குவல் யூனிஃபார்ம் லேடர்ஸ் ஆர் ஃப்ரீலி ஜாயின்டு டுகெதர் அட் ஒன் எண்டு. 2 லேடரும் என்ன இருக்குது, ஒரு சைடில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸ்டாண்ட் சிமெட்ரிக்கலி வித் அதர் எண்ட்ஸ் ஆன் ஏ ஹரிஜாண்டல் ரஃப் இன்க்ளைன் பிளேன். அதோட அதர் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுமே என்ன இருக்குது, ஹரிஜாண்டல் பிளேனோட டச் ஆகிருக்கு. A man whose weight is equal to that of either ladder ascends one of them. இங்கே பாருங்கள் டயக்ராமில், இதுதான் லேடர். ஓகே, அது ஒரு ஹிஞ்சில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஆள் நின்றா, அந்த ஆள் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த ஆளோட வெயிட்டும் அந்த லேடரோட வெயிட்டும் என்னவா இருக்கான், மேலே ஏறி நிற்கும் போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குன்றாங்க. அதனால தான் இங்கே சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, a man whose weight is equal is that of either ladder ascends one of themனு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, சரி, ஓகே, கொஸ்டின் போகலாம். ஸோ தட் த அதர் வில் ஸ்லிப் ஃபஸ்ட். அதாவது அந்த ஆள் இங்கே இந்த லேடர் சைடில் ஏறி நிற்கும் போது இந்த அதர் எண்ட் இருக்கு பாருங்கள், அது ஸ்லிப் ஆகணும்னா இந்த சைடு மூவ் ஆகி கீழே விழுகணும். வேறு இன்னொரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ஸில் பாருங்கள். இஃப் it begins to slip when he has ascended a distance x. அந்த சியிலிருந்து எல் அது வரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னவா, சி டு எல் வரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு ஸ்மால் எக்ஸ். அது வரையும் அந்த ஆள் மூவ் பண்ணி ஏறி போயிடுறாப்புல. ஓகேங்களா, அப்போ தான் அந்த லேடரே இந்த சைடு கீழே விழுக ஆரம்பிக்குதுன்றாங்க. ஓகே, ஸோ தட் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அப்போ வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதாவது மியூ அது என்னவாக இருக்கணும்னா a + x × tan α / 2a + xன்னு இருக்கணும். அப்படி இருக்கும் போது தான் அந்த ஆள் அந்த மென் வந்து சி டு எல் அந்த பொசிஷனில் லேடரில் எல்லுன்ற பொசிஷன்ஸில் போய் ஸ்டாண்ட் பண்ணும்போது எக்ஸ் டிஸ்டன்ஸில் பொசிஷனில் ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அந்த லேடர் வந்து ஸ்லிப் ஆகுது. அட் த சேம் டைம் வந்து மியூ என்னன்னு ப்ரூவ் பண்ணணுமா, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனை a + x × tan α / 2a + xன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இதில் ஸ்மால் ஏ என்னென்னா இஸ் தி லென்த் ஆஃப் தி எய்தர் லேடர். இந்த லேடர் இருக்கு பாருங்கள், இந்த சைடாகட்டும் இந்த சைடாகட்டும் ரெண்டு சைடும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவோ ஸ்மால் ஏ. அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரையும் பிரிச்சிங்கன்னா a/2. அதை தான் டயக்ராமில் இங்கே a/2ன்னு போட்டிருப்போம். ஓகே, அண்ட் ஆல்ஃபா த ஆங்கிள் விச் இட் மேக் வித் தி வெர்டிக்கல். அந்த ஆல்ஃபா ஆங்கிள் போட்டிருக்காங்க பாருங்கள், வெர்டிக்கல் ஷேப்போட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள். அதாவது இது லேடர், இதுதான் லேடரோட அந்த இன்க்ளைன் சைடு, இது பெர்பெண்டிகுலர் சைடு. இதோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட அங்கே வரக்கூடிய இந்த ஆங்கிளும் ஆல்ஃபா தான், இங்கேயும் ஆல்ஃபா தான், இங்கேயும் ஆல்ஃபா தான், இங்கேயும் ஆல்ஃபா தான் இருக்கும். ஓகேங்களா, சரி, இப்போ இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும், எப்போ அந்த லேடர் வந்து ஸ்லிப் ஆகும். சப்போஸ் அந்த ஆள் அந்த லேடரில் எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு சைடு ஏறி நின்றாருன்னா இன்னொரு சைடு ஸ்லிப் ஆகும்போது மியூ ஈக்குவல் டு இந்த கண்டிஷனையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஏபிசி ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், ஏசி. ஏன்னா ரெண்டு சைடு என்னவாக தான் இருக்க போகுது, ஈக்குவல் சைடு தான். அப்போ ஏபியும் ஏசியும் ஈக்குவல். ரெண்டு சைடோட டிஸ்டன்ஸ் என்ன தான், ஸ்மால் ஏ தான். ஓகேங்களா, அண்ட் G1 G2 தேர் மிட் பாயிண்ட்ஸ் இந்த இருக்கு பாருங்கள், G1 G2 லேடரோட அந்த ரெண்டு சைட்லேயும் உள்ள ரெண்டு மிட் பாயிண்ட்ஸ் தான் G1 G2. அப்போ அது மிட் பாயிண்ட்லேருந்து தான் அந்த லேடரோட வெயிட்டும் இருக்கும். ஓகே, அந்த வெயிட்டு தான் இங்கே ஸ்மால் டபிள்யூ ஆர் கேபிட்டல் டபிள்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேபிட்டல் டபிள்யூன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ G1 அதுலேருந்து வரக்கூடிய வெயிட் என்னது கேபிட்டல் டபிள்யூ, G2 அதுலேருந்து வரக்கூடிய வெயிட் என்னது கேபிட்டல் டபிள்யூ தான். எல்லாமே அந்த லேடரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து வரக்கூடிய வெயிட்டு. ஆல்ரெடி கொஸ்டின்ஸில் வேறு கொடுத்துருந்தாங்க, அந்த ஆள் ஒரு சர்டன் பொசிஷன்ஸில் அசன்ஸ்னால் மேலே ஏறி நிற்கும் போது
அப்போ அந்த ஆளோட வெயிட்டும் அந்த லேடரோட வெயிட்டும் ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அதனால தான் இங்கே கேபிட்டல் எல்லுன்ற பொசிஷன்ஸ்லேருந்து வெர்டிக்கலாக என்ன செஞ்சுருப்பாங்க, கேபிட்டல் டபிள்யூ போட்டிருப்பாங்க. 3 வெயிட்டுமே ஈக்குவல் வெயிட்ஸ் தான். ஓகே, the reactions on the floor are RB and RC. அந்த கிரவுண்டில் வந்து லேடர் வந்து டச் ஆகுதில் பிசி, அப்போ கண்டிப்பாக அதுக்கு நார்மல் ரியாக்ஷனும் ஃப்ரிக்ஷனும் இருக்கும். பாருங்கள், பியிலுக்கு கரஸ்பாண்டிங்காக நார்மல் ரியாக்ஷன் ஆர்பி, அப்புறம் ஃப்ரிக்ஷன் வந்து எஃப்பி. ஆர்எஃப்னு சொல்லுவோம், பியை வச்சு சொல்கிறதுனால ஆர்பிஎஃப்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுக்கு வரக்கூடிய ரிசல்டன்ட்டு அதுதான் ஏல போய் டச் ஆகுது, இதுதான் ரிசல்டன்ட். ஓகேங்களா, இது பி எப்படி பண்ணி. அதே மாதிரி சிக்கு சொல்லலாமா, சிக்கு நார்மல் ரியாக்ஷன் அது ஆர்சி, ஃப்ரிக்ஷன் என்னது எஃப்சி. அப்போ ரிசல்டன்ட் வந்து ஏசியாக இருக்க போகுது. ஓகே, பாருங்கள் நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்களா, த ரியாக்ஷன்ஸ் ஆன் தி ஃப்ளோர் ஆர் ஆர்பி அண்ட் ஆர்சி, ஃப்ரிக்ஷன்ஸ் ஆர் எஃப்பிஎஃப்சி. அப்புறம் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் ஆர் தி ஹரிஜான்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி ரியாக்ஷன் அட் தி ஹிஞ்ச். அந்த ஹிஞ்சுனா அந்த லேடர் வந்து கனெக்ட் ஆகிற அந்த பொசிஷன்ஸ் தான் ஹிஞ்சு. ஓகேங்களா, இந்த பொசிஷன்ஸில் வெர்டிக்கலாகவும் ஹரிஜான்டலாகவும் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே ஹரிஜான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அந்த நார்மல் ரியாக்ஷன்ஸோட காம்பனன்ட்ஸ். என்னென்ன, அது ஒரு சைடு ரியாக்ஷன் நார்மல்னு சொன்னால் ஒரு சைடு ஃப்ரிக்ஷன்னு சொல்லிக்கலாம். ஓகே, எக்ஸ் ஒய்ஆர் இந்த ஹரிஜான்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அட் ஹிஞ்ச் சொல்லியிருக்காங்களா. அண்டு தே ஆக்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். அதோட டைரக்ஷன்ஸ் பாருங்கள், எக்ஸோட டைரக்ஷன் இந்த சைடு இருக்குது, அதே மாதிரி இந்த சைடு லேடரோட டைரக்ஷன்ஸ் வந்து இங்கிட்டு இருக்கும். அப்புறம் வெர்டிக்கலாக இது அபோவ் சைடில் வெர்டிக்கலாக அபோவ் சைடில் இங்கே மூவ் ஆகுதுங்களா. இங்கே பாருங்கள், வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸில் இது மூவ் ஆகும். ஓகே, அதனால தான் இதை ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. த 2 லேடர்ஸ் ஆர் ஷோன் இன் தி ஃபிகர். 2 லேடரும் இந்த டயக்ராமில் இருக்குது பார்த்துக்கோங்க. லெட் கேபிட்டல் எல் பி தி பொசிஷன் ஆஃப் த மேன் ஆன் தி லேடர் சிஏ. இந்த சிஏன்ற அந்த சைடில் எல்லுன்ற பொசிஷன்ஸ்லாம் அந்த ஆள் நிற்கிறாப்புல. ஜஸ்ட் என்ன கண்டிஷனோடனா, இப்போ சிஎலோட டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்மால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அந்த ஆள் போய் நிற்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் எக்ஸ், மொத்த லேடரோட டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஏ. ஓகே, such that the 3 weights capital W at G1, G2 and L. அந்த ஆல்ரெடி சொன்னது தான், 3 வெயிட்டுமே என்ன இருக்குது, அந்த பாயிண்ட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி G1 G2லேயும் அந்த ஆள் நிற்கிற அந்த பாயிண்ட் கேபிட்டல் எல்லையும் அந்த 3 வெயிட்டும் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். இந்த டயக்ராமில் இங்கே சொல்லியிருப்பாங்க, டீட்டெயிலாக இருக்கும் இந்த டயக்ராமில் பாருங்கள். ஓகே, இப்போ என்னென்ன ஆங்கிள்லாம் வரலாம். இப்போ இதை ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ஃபா. அதை வச்சு இங்கே ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். இதை ஒரு ட்ரையாங்கிளாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இதை ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இந்த லைன் அப்படியே எக்ஸ்டென்ஷன் ஆகுது, இந்த லைனும் எக்ஸ்டென்ஷன் ஆகுது, அப்போ இந்த மொத்த சைடு என்னவாக இருக்கும், ஈக்குவல் சைடாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் பிரித்து ட்ரையாங்கிளோட ஷேப்ஸஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. அது எக்ஸ்ப்ளனேஷன். இதையும் சொல்கிறேன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கான்செப்டில் இதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை பிரித்து பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஆங்கிள் ஆல்ஃபானா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் என்ன இருக்கும், ஆல்ஃபாவாக இருக்கும். ஓகேங்களா, இது ஆங்கிள் ஆல்ஃபான்றப்போ இது ஆங்கிள் ஆல்ஃபா, அப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்கும், ஆல்ஃபாவாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் டிபெண்ட் பண்ணி தான் அந்த இதை படிச்சிருப்பாங்க. ஓகே, அட் த சேம் டைம் இதை ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல உள்ள ஆங்கிள் என்ன இருக்கும், ஆல்ஃபான்னு வரும். அப்போ இதை வச்சுக்கிட்டு சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அந்த டேர்ம்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரி பாருங்கள். ரிசால்விங் ஹரிஜான்டலி அண்ட் வெர்டிகலி ஃபார் தி என்டையர் சிஸ்டம்ஸ். அப்போ எஃப்பிசி கூட என்ன இருக்கும், ஃப்ரிக்ஷன் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து ரெண்டும் ஆப்போசிட் சைடில் ரியாக்ட் ஆனாலும் ரெண்டுமே என்னவாக இருக்கும், ஈக்குவல் ஃப்ரிக்ஷன்ஸ் தான். ஆனால் நார்மல் இருப்பாங்க, நார்மல் ரியாக்ஷன்ஸு அது என்னவாக இருக்கும், அந்த வெயிட்ஸுக்கெல்லாம் ஈக்குவலாக இருக்கும். மொத்தம் எத்தனை வெயிட்டு, 3 வெயிட்ஸ் இருக்கும். எத்தனை நார்மல், 2 நார்மல். இந்த 2 நார்மலும் பாருங்கள் அது அப்வர்ட்ஸில் இருக்கும், அந்த வெயிட்ஸ் எல்லாம் பாருங்கள் டவுன்வர்ட்ஸில் இருக்கும். அப்போ எல்லாமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக மாறிடும். அப்போ ஆர்பி ப்ளஸ் ஆர்சி நார்மல் ரியாக்ஷன்ஸ் அப்வர்ட்ஸில் போகும்போது அதோட வெயிட்ஸ் டவுன்வர்ட்ஸில் வருது. அந்த லேடரோட வெயிட்ஸு ஆளோட வெயிட்ஸ் எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஆர்பி ப்ளஸ் ஆர்சி ஈக்குவல் டு 3W. இதுதான் லா ஆஃப் ஹரிஜான்டல் வெர்டிக்கல் லா. ஓகேங்களா, ரிசால்விங்ஸோட ஹரிஜான்டல் வெர்டிக்கல் லா. இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேயே பார்த்துருப்போம்.
டேக்கிங் மொமெண்ட்ஸ் அபவுட் கேபிட்டல் சி ஃபார் தி என்டையர் சிஸ்டம்ஸு. சியை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய அந்த மொமெண்ட்ஸு நான் இங்கே டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் இதை டயக்ராமோட கம்பேர் பண்ணி பாருங்கள். சியில் வந்து டச் ஆகக்கூடிய அந்த டேஞ்சன்ட் நார்மல் ரியாக்ஷன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் இங்கே டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா செகண்ட் யூனிட்டோட லாஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நார்மல் டேஞ்சன்ட் லைன் சிஏ டிபெண்ட் பண்ணி வரதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆர்பி இன்ட்டு பிசி ஈக்குவல் டு டபிள்யூ இன்ட்டு எம்சி ப்ளஸ் டபிள்யூ இன்ட்டு கேசி ப்ளஸ் டபிள்யூ இன்ட்டு டிசின்னு வரும். ஓகே, இப்போ பிசி அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோட ட்ரையாங்கிள்னால் ஆல்ஃபாக்கு கரஸ்பாண்டிங்க பிசி என்ன வரும்னா 2a sin ஆல்ஃபான்னு வரும். வேணா அதை வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். பிசி எங்கே இருக்குது? இந்த இருக்குது பிசி. ஓகே, இப்போ அது என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த இதுவரை எடுத்துக்கோங்க. பிசி இருக்குது. இப்போ பிசியோட டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும். நான் என்ன செய்கிறேன்னா, இந்த ஏபி இந்த இது வந்து ஒரு இஜெட்னு வச்சுக்கிறேனே. அப்போ ஏபி இஜெட் இதோட ஆங்கிள் என்னது? ஆக்சுவலாக ஆல்ஃபா. ஏபி இஜெட் இருக்குது பாருங்கள். ஏபி இஜெட் இதோட ஆங்கிள் என்னது? ஆல்ஃபா. இங்கே இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் அளவு ஸ்மால் ஏ. ஏன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரை AB2 டயராமில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஏன்னு படிச்சிருக்கோம். அப்போ பிஇஜெட் என்னவாக இருக்கும்? பிஇஜெட் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் ஆல்ஃபா. ஓகேங்களா? பிஇஜெட் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? இந்த டேர்ம் இது அப் டு இஜெட்னு கன்சிடர் பண்ணிட்டிங்கன்னா பிஇஜெட் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் ஆல்ஃபா. ஓகே, இப்போ பிஇஜெட் டு சிஇஜெட்டும் சேம் டிஸ்டன்ஸு. அப்போ பிசி என்னவோ மாறிடும்? பிசி ஈக்குவல் டு 2BZன்னு வரும். அப்போ 2BZனா 2A sin ஆல்ஃபா. அதனால தான் பிசியை 2A sin ஆல்ஃபான்னு சொல்லியிருப்பாங்க. இருக்கான்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் கம்பேரிசன்ஸ் போட்டிங்கன்னா எம்சி பார்க்கலாம், கேசி, டிசி இதெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ விட்டு நீங்களே போய் பாருங்கள். டயக்ராமை டிபெண்ட் பண்ணிங்களாலே அந்த ட்ரையாங்கிள்லாம் அப்படி உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த எம்சி மட்டும் உங்களுக்கு 2A sin ஆல்ஃபா மைனஸ் A/2 sin ஆல்ஃபான்னு இருக்கும். ஏன்னா அது காவாசி டிஸ்டன்ஸ். இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு மொத்தமாக சேர்ந்தால் 2A sin ஆல்ஃபா. இதுவரை இருக்கக்கூடிய அந்த இன்க்ளைனில் வரக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது? A/2. அப்போ இது வந்து என்னவாக இருக்கும்? A/2 sin ஆல்ஃபான்னு வரும். ஓகே, அதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த எம்சியோட டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா 2A sin ஆல்ஃபா மைனஸ் A/2 sin ஆல்ஃபா. இந்த A/2 sin ஆல்ஃபான்றது இதோட டிஸ்டன்ஸு அந்த பிஎம்மோட டிஸ்டன்ஸு. ஓகேங்களா? மொத்தமாக இருக்கிறது என்னது? பிசி. பிசி என்னது? 2A sin ஆல்ஃபா. பிஎம்ன்றது A/2 sin ஆல்ஃபா. அப்போ 2A sin ஆல்ஃபாலேருந்து A/2 sin ஆல்ஃபா செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? இந்த லைனில் என்ன இருக்குது? இங்கே பி இருக்குது, இங்கே எம் இருக்குது, இங்கே சி இருக்குது. பிஎம்க்கான டிஸ்டன்ஸ் என்னது? A/2 sin ஆல்ஃபா. பிசிக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2A sin ஆல்ஃபா. அப்போ எம்சிக்கான டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? 2A sin ஆல்ஃபா மைனஸ் A/2 sin ஆல்ஃபான்னு போட்டாலே போதும். அதுதான் இங்கே செஞ்சுருப்பாங்க. அப்புறம் கேசியோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் இன்ட்டு சைன் ஆல்ஃபான்னு வரும். டிசியோட டிஸ்டன்ஸ் வந்து A/2 sin ஆல்ஃபான்னு வரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு W இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு 2A ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகே, இப்போ சைன் ஆல்ஃபா என்ன செஞ்சிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆர்பிஐ மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. ரிமைனிங் டேர்ம் ரைட் சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா W/2A இன்ட்டு 2A ப்ளஸ் எக்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 2ல் ஆர்பிஐ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆர்சி வேணும். ஆர்சி வேணும்னா என்ன செஞ்சால் போதும்? இதிலேருந்து ஆர்சி வேணும்னா RC = 3W மைனஸ் ஆர்பின்னு போடலாம். நம்மகிட்ட தான் ஆர்பி இங்கே இருக்கே, அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ 3W மைனஸ் இந்த இடத்துல ஆர்பி போட்டிங்கன்னா ஆர்பினது W/2A 2A ப்ளஸ் எக்ஸு. கால்குலேட் பண்ணுங்கள். W/2A இன்ட்டு 4A மைனஸ் எக்ஸு. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ நமக்கு என்னென்ன கிடச்சிருச்சு? ஆர்பி கிடச்சிருச்சு, ஆர்சி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எஃப்பி எஃப்சிலாம் நான் பார்க்கலாம். ஓகே, டேக்கிங் மொமெண்ட்ஸ் அபவுட் ஏ ஃபார் ஏபி. ஏவை டிபெண்ட் பண்ணி மொமெண்ட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆர்பி இன்ட்டு ஏ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு எஃப்பி இன்ட்டு ஏ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் W இன்ட்டு A/2 சைன் ஆல்ஃபான்னு இருக்கும். நார்மல் அந்த டேஞ்சன்ட் ரிலேஷன்ஸ் வச்சு எழுதியாச்சு. நீங்கள்
கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆப்வியஸாக டயக்ராம் டிபெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மொமெண்ட்ஸ் ரிலேஷன் அபவுட் ஏவை வச்சு என்ன வரும்னா ஆர்பி இன்ட்டு ஏ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு எஃப்பி இன்ட்டு ஏ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டபிள்யூ இன்ட்டு ஏ பை 2 சைன் ஆல்ஃபா ஆப்வியஸாக கிடைக்கும். இப்போ நமக்கு வேண்டியது அதிலிருந்து என்னென்னா இந்த இடத்துல எஃப்பி பாருங்கள் எஃப்பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஆக்சுவலாக நமக்கு எஃப்பி மட்டும் கால்குலேட் பண்ணோம், அதுக்கப்புறம் எஃப்சி கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா எஃப்பியும் எஃப்சியும் ஈக்குவல் தான். இப்போ எஃப்பி வேணுன்றனால எஃப்பியை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் ரைட் சைடு கொண்டு போட்டிங்கன்னா ஏ சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஏ இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ஆர்பி மைனஸ் டபிள்யூ பை 2ன்னு வந்துடும். சைன் ஆல்ஃபா பை காஸ் என்னது டான் ஆல்ஃபா, ஏ கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல ஆர்பியோட வெளிச்சை ரீப்ளேஸ் பண்ணோம். ஆர்பி என்னது டபிள்யூ டிவைடட் பை 2a இன்ட்டு 2a ப்ளஸ் எக்ஸு. இந்த இடத்துல சரியாக பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல 2aன்றது சரியாக போட்டிருக்க மாட்டாங்க, உங்கள் புக்கில் மிஸ்டேக்காக ஏன்னு போட்டிருப்பாங்க, நான் மேலே 2ன்னு போட்டிருப்பேன். நீங்கள் அதை 2a ப்ளஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. பாருங்கள் a ப்ளஸ் எக்ஸ் மாதிரி தெரியுதுங்களா, மேலே 2 போட்டிருப்பேன், நீங்கள் 2a ப்ளஸ் எக்ஸ் எழுதிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆர்பியோட வேலை தான். அப்போ ஆர்பிக்கு பதில் w டிவைடட் பை 2a ப்ளஸ் எக்ஸு மைனஸ் w டிவைடட் பை 2. இப்போ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா டான் ஆல்ஃபா w பை 2a a ப்ளஸ் எக்ஸ்னு வந்துடும். எஃப்சி ஆகட்டும் எஃப்பி ஆகட்டும் ரெண்டுமே சேம் தான். அப்போ ஈக்குவேஷன் 6ல் உங்களுக்கு எஃப்சியும் எஃப்வியும் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு வேண்டியது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனை தான் டிபெண்ட் பண்ண போகிறோம். கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னது கேபிட்டல் எஃப் பை ஆர். அப்போ இங்கே நமக்கு எஃப்பி எஃப்சின்னு இருக்குது. அப்போ எஃப்பி பை ஆர்பி எஃப்சி பை ஆர்சி கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இப்போ எஃப்பி பை ஆர்பி என்ன இருக்க போகுது, இந்த இருக்குது எஃப்பி, ஆர்பி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், இந்த இருக்குது இதுதான் ஆர்பி. டிவைட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக ஈக்குவேஷன் 7 என்ன கிடச்சிருக்கு, ஏ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டான் ஆல்ஃபா டிவைடட் பை 2a ப்ளஸ் எக்ஸு. இதுதான் எஃப்பி பை ஆர்பி. நெக்ஸ்ட்டு எஃப்சி பை ஆர்சி, இந்த இருக்குது எஃப்சி, இந்த ஆர்சி. டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஈக்குவேஷன் 8 ஏ ப்ளஸ் எக்ஸ் டான் ஆல்ஃபா டிவைடட் பை 4a மைனஸ் எக்ஸ். இது ஈக்குவேஷன் 8 கிடச்சிருச்சு. ஓகே, அப்போ நமக்கு எஃப்பி பை ஆர்பியும் எஃப்சி பை ஆர்சியும் கிடச்சிருச்சு. இப்போ இந்த 4a மைனஸ் எக்ஸ்க்கான ரிலேஷன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம அங்கே பார்க்க போகிறோம். ஏன்னா ரெண்டுமே சேமாக இருக்கா. ஈக்குவேஷன் 7ல் ஏ ப்ளஸ் எக்ஸ் டான் ஆல்ஃபா இருக்குது பாருங்கள், ஈக்குவேஷன் 8ல் ஏ ப்ளஸ் எக்ஸ் டான் ஆல்ஃபா இருக்குது. இப்போ எதை டிபெண்ட் பண்ணி இந்த நம்பரில் இந்த எஃப்பி பை ஆர்பி பெருசா இல்லை எஃப்சி பை ஆர்சி பெருசான்னு எப்படி சொல்லலாம்னா டினாமினேட்டரில் வரக்கூடிய நம்பர் டேர்ம் வச்சு தான் சொல்ல முடியும். அதனால் டினாமினேட்டர் டேர்ம்ஸை செப்பரேட் பண்ணி இருப்பாங்க. 4a மைனஸ் எக்ஸு மைனஸ் 2a ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு கால்குலேட் பண்ண வரும் 2 இன்ட்டு a மைனஸ் எக்ஸு. சப்போஸ் இது பாசிட்டிவாக இருக்குது, கிரேட்டர் தென் 0வாக இருக்குது, எப்போ சொல்ல முடியும், கண்டிப்பாக a வந்து எக்ஸை விட பெருசாக இருந்தால் சொல்லிடலாம். அதாவது a கிரேட்டர் தென் எக்ஸுனா கண்டிப்பாக இந்த நம்பர் என்னவாக இருக்கும், கிரேட்டர் தென் 0வாக வந்துடும். பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குங்களா. கால்குலேட் பண்ண 2a மைனஸ் எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் எப்போ எக்ஸ் லெஸ் தென் a ஆர் a கிரேட்டர் தென் எக்ஸு. ஓகே, அப்போ இது கிரேட்டர் தென் 0ன்னு வந்துடும். இந்த டைம் என்ன மாறிடும், கிரேட்டர் தென் 0. அப்போ கிரேட்டர் தென் 0ன்றப்ப 4a மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 2a ப்ளஸ் எக்ஸு. அப்போ 1/4a மைனஸ் எக்ஸு லெஸ் தென் 1 டிவைடட் பை 2a ப்ளஸ் எக்ஸு. அப்போ a ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டான் ஆல்ஃபா ரெண்டு சைடு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன மாறிடும், a ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 4a மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டான் ஆல்ஃபா லெஸ் தென் a ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 2a ப்ளஸ் எக்ஸ் டான் ஆல்ஃபா வந்துடும். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன வச்சுருந்தோம், ஈக்குவேஷன் 7, 8. ஈக்குவேஷன் 7, 8 ப்ரீவியஸ் ஸ்லைடில் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் என்னது எஃப்சி பை ஆர்சி, லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் என்னது எஃப்பி பை ஆர்பி. அப்போ எஃப்பி பை ஆர்பி என்னவா இருக்குது, கிரேட்டர் தென் எஃப்சி பை ஆர்சியாக இருக்குது. இதில் இருந்து என்ன தெரியுது, எஃப்பி பை ஆர்பி being greater ratio will reach its limit value earlier than எஃப்சி பை ஆர்சியோட அது என்ன வருது, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து எஃப்சி பை ஆர்சியை விட எஃப்பி பை ஆர்பியில் வரக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கிரேட்டர் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக அந்த சிலிண்டர் வந்து அந்த சைடில் ரீச் ஆகிறதுக்கு அந்த நாட் சிலிண்டர் இந்த இடத்துல வந்து லேடர் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்போ பியை டிபெண்ட் பண்ணி வரனால பி சைடு தான் என்னவாகும், கண்டிப்பாக அந்த லேடர் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுக ஆரம்பிக்கும். வென் ஸ்லிப்பிங் ஓவர் அட் கேபிட்டல் பி. கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்றது வந்து மியூ, அதுதான் ஈக்குவேஷன் 7ல் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம்.
ஏன்னா பியை டிபெண்ட் பண்ணி தான் இங்கே வந்து ஸ்லிப் ஆக போகுது. சி சைடு ஸ்லிப் ஆகாது. அந்த ஆள் ஏறி நின்றாருன்னா பி சைடு தான் ஸ்லிப் ஆகணும். ஆல்ரெடி நம்ம தியரியில் சொல்லியிருந்தோம். அவங்க எந்த சைடில் ஸ்லிப் ஆகுதுன்னு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எந்த சைடு அதிகமாக இருக்குது, பியில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக பி சைடு தான் அந்த லேடர் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுக்கும். அப்போ பி சைடு கீழே விழுதுன்னா பி சைடில் வரக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னது, ஈக்குவேஷன் 7ல் அதை தான் சொல்லியிருப்போம். a + x tan alpha / 2a + x அதை தான் ப்ரூவ் பண்ணணும். அதையும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, 2 ப்ரூவ் பண்ணோம். ஒன்று எந்த சைடு கீழே விழுக்கும், பி சைடு, அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அது ஈக்குவேஷன் 7 ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இதாக இருக்காங்களே, இதான ப்ரூவ் பண்ணணும். பாருங்கள் கொஸ்டினில் அதான் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, எந்த சைடு விழுகும், அதர் வில் ஸ்லிப் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ தட் தி அதர் வில் ஸ்லிப் ஃபஸ்ட்டு. ஒரு சைடு ஏறி நின்றாருன்னா இன்னொரு சைடு கீழே விழுக போகுதுன்னு சொல்லணும். அவர் ஏறி நிற்கிறது சி சைடு ஏறி நிற்கிறாரு. அப்போ பி சைடு கீழே விழுக போகுது, அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அந்த இடத்துல என்ன இருக்கணும், a + x tan alpha / 2a + x அதையும் ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா, 17 over.